பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் தொனிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே மகிமையுண்டாவதாக. ஆமேன். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 32. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு அவர் மேல் உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டும் காணாமல் போன ஆடுகளை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி சத்தியமாகிய அவரை வேத வாக்கியத்தில் தேடுகின்ற எந்த ஆத்மாவுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு கூட உங்கள் ஆத்மா ஒப்புரவாகும்படி உங்களுக்கு கடந்த 31 செய்திகளில் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றவராகிய மகிமையின் பிதாவான கிறிஸ்து என்ற மெய்ஞானத்தையும் புத்தியையும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக சகலருக்கும் அறிவித்து வருகின்றேன். இன்று 32வது செய்தியில் மகிமையின் பிதாவை குறித்து மகிமையின் வார்த்தையும் கர்த்தருமாகிய கிறிஸ்து தரும் உணர்வூட்டும் உயிரூட்டும் செய்திக்கு மீண்டும் செவி கொடுப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். உங்களில் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அந்த விசுவாசத்தால் உண்டாகும் கீழ்ப்படிதலை இருதயத்தை அறிகின்றவராகிய சர்வ வல்லவர் அங்கீகரித்ததினால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் மாம்சத்தின்படியான விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்பதை மீண்டும் உங்களுக்கு எச்சரித்து நினைவூட்டுகின்றேன். சென்ற செய்தியில் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஓமையின் உபதேசத்தை அநேகரால் உணர முடியவில்லை என்றும் மேலும் அதிக விளக்கம் வேண்டும் என்றும் கேட்டபடியால் இன்னும் எளிதாக உணர்ந்து கொள்ளும்படி அவைகளை மீண்டும் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய சித்தம் நம்மேல் நிறைவேறட்டும். ஆமேன். சென்ற செய்தியில் முதலாவது கொடுக்கப்பட்ட உவமையின் உபதேசத்தை சற்றே காண்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் மற்றும் யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை கொண்டு கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதை நீங்கள் உணர்ந்தீர்களா? அங்கே நியாய பிரமாணத்துக்குள் இருப்பவர்களுக்கென்று, அதாவது மீட்டு ரட்சிக்கப்படாதவர்களாகிய கிருபையை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கென்று கர்த்தராகிய கிறிஸ்துவே அந்த கட்டட ஆலயத்தை தந்திருந்தார். விசுவாசிக்கின்ற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினதால் ஒளிந்து போகும்படி சிலுவையில் அதை ஒழிக்கும் முன்பாக அந்த கட்டட ஆலயத்துக்குள்ளிருந்து அது தன்னுடைய வீடு என்றும் பிதாவின் வீடு என்றும் அறிவித்ததின் மூலம் கிருபையின் ரூபமான கிறிஸ்துவாகிய மேசியாவும் ஒருவராய் காணக்கூடாத மகிமையின் பிதாவும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் என்பதை நேரடியாக விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தவர்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருப்பவர்களுக்கோ அது உவமையாக அறிவிக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்களா இல்லை புறம்பே இருக்கின்றீர்களா என்பதையும் இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கிறிஸ்துவின் சித்தத்தை உங்களால் உணர முடிந்ததா? இல்லாவிட்டால்
நீங்கள் இப்பொழுதாவது மனம் திரும்ப வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம், சென்ற செய்தியில் இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட உவமையின் உபதேசத்தில் முதலாம் பகுதியை காண்போம். மனுஷகுமாரனுடைய வருகையின் நாள் எது என்று கர்த்தராகிய கிறிஸ்து பிதாவின் இடத்திலிருந்து அறிவித்திருக்கின்றதை காணும்படியாக உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். மத்தேயு 24 அதிகாரம் 27 முதல் 44 வசனங்கள், மார்க்கு 13 அதிகாரம் 23 முதல் 37 என்று 2 சாட்சிகளின் ஆகமத்தால் உங்களுக்கு விளங்க வெளிப்படுத்தி அறிவித்தேன். ஆனாலும் அதை அநேகரால் உணர முடியவில்லை. மீண்டும் உங்களுக்கு எளிதாக உணரும்படி நினைவூட்டுகின்றேன். நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அதன் தொனியும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நாளையும் அந்த நாளியையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று எழுதப்பட்டதிலுள்ள மறைவான மன்னாவை உணர திராணியற்றவர்களிடத்தில் வேதத்தை கற்றதால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் வீட்டு காலண்டர்களில் உள்ள நரைத்த தாடியுள்ளவர் பிதாவென்றும் நரைக்காத தாடியுள்ளவர் குமாரன் என்றும், மேலும் தலைகீழாக பாயும் புறாவை போன்ற உருவம் பரிசுத்த ஆவி என்றும் உங்கள் ஆத்துமாவை வஞ்சிக்கின்றவர்களால் பல நூற்றாண்டுகளாக 3 ஆள் தத்துவம் திரித்துவம் என்று உபதேசித்ததை நம்புகிறவர்கள் நாள் என்றவுடன் சந்திரனை அடிப்படையாக கொண்ட மனுஷ கற்பனைகளின்படியுமான நாள் காட்டியிலுள்ள, அதாவது இந்த கிரிகோரியன் காலண்டர் என்று சொல்லப்படுகிற நாள் காட்டியிலுள்ள நாளையும், நாளிகை என்றால் நேரம் என்ற அந்த நாளின் காலையா மாலையா சாயங்காலமா இரவா என்று மாம்சத்தில் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி தேடுகின்றவர்கள் ஒருபோதும் கண்டடைய போவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே இருந்து காலத்தை தன் வார்த்தையினால் உண்டாக்கி அதற்குள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கிறிஸ்துவோ நீங்கள் பயன்படுத்தும் இந்த நாள்காட்டிக்கும் நாளுக்கும் உட்பட்டவரும் அல்ல, இதை பயன்படுத்தி உபதேசிக்கின்றவரும் அல்ல. இது சமீப காலங்களில் பண்டிகை கொண்டாட்டத்துக்கென்று மனுஷர்களால் உலகத்தானுக்கு, அதாவது விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களின் அடையாளமாக உண்டாக்கப்பட்டது. மாறாக விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தவர்கள் என்று கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தராகிய மனுஷகுமாரனுடைய வருகை, அதாவது காணக்கூடிய ரூபமாகவே அவருடைய வருகை எந்த நாளிலே எந்த நேரத்திலே எப்படி இருக்கும் என்று எச்சரித்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். வார்த்தையானவருக்கு செவி கொடுங்கள். விசுவாசத்தால் கீழ்ப்படியாதவர்களுக்கோ இப்பொழுது தொடர்ந்து அறிவிக்கப்படும் கர்த்தருடைய சித்தம் பலத்த இடிமுழக்க சத்தமாயிருக்கும். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டாலும் உங்கள் இருதயம் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தால் அன்றி ஒருபோதும் உணரக்கூடாததாயிருக்கும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். உவமையின் உபதேசத்தை உணர முடியாதவர்களே, மத்தேயு 24 அதிகாரம் 37 முதல் 44 வசனங்களை, மார்க்கு 13 அதிகாரம் 33 முதல் 37 வசனங்களை வார்த்தையான கர்த்தரிடத்தில் கற்றுத் தேருங்கள் என்று மீண்டும் உங்களை அழைக்கின்றேன். இங்கே மனுஷகுமாரனுடைய வருகையின் நாளையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்றும், மேலும் நன்றாய் கவனியுங்கள், விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றவர்களின் இருதயத்தில் கர்த்தர் வாசமாயிருக்கின்றதுனாலும் அங்கே மகிமையின் கிறிஸ்து பிதாவாக சிங்காசனமிட்டு அமர்ந்து ஆளுகை செய்வதாலும் இப்படி விசுவாசிக்கின்றவனின் இருதயம் பரலோகமாகவே, அதாவது தேவனுடைய ராஜ்யமாகவே மறுரூபமாக்கப்பட்டதால் இந்த பரலோகத்தில் வாசமாயிருக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் தூதனானவர்களும் மனுஷகுமாரின் நாளாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளையும் நேரத்தையும் அறியார்கள் என்றும் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் கட்டளையிட்டபடி அவருக்கு சொந்தமான அவருடைய நேசகுமாரனும் அறியார்கள் என்றும் கர்த்தர் எச்சரித்து தன்னுடையவர்களுக்கு உபதேசித்ததை உங்களால் உணர முடிகின்றதா? 1 பேதுரு 1:17 கர்த்தர் வெளிப்படுத்தினபடி மாம்ச கண்களும் காணக்கூடிய கிருபையின் ரூபமான மகிமையின் பிதாவை உன்னதத்தில் நேரடியாக மகிமையின் பிதாவாக கண்டதால் பரமசேனையின் திரளும் கர்த்தருடைய தூதர்களும்
விசுவாசத்தால் காணக்கூடிய ரூபமானவரின் காணக்கூடாத மகிமையை கண்ட அப்போஸ்தலர்களும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்துவின் குமாரர்களும் அவருடைய குமாரத்திகளும் அவனுடைய கிரியைகளின்படி வெள்ளை சிங்காசனத்திலிருந்து நியாயம் தீர்க்கின்ற கர்த்தராகிய கிறிஸ்துவையே பிதாவாக என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் தொழுது கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறியாமல் உங்கள் மாம்ச கோட்பாடுகளின்படியும் கட்டிட சபை பிரிவின் உபதேசங்களின்படியும் வெறும் மாம்ச கற்பனையில் மகிமையின் கிறிஸ்துவை நீங்கள் உங்களைப் போல வெறும் மாம்ச குமாரன் என்று எண்ணுவதால் அவருக்கும் அவருடைய வருகையின் நாளையும் நேரத்தையும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அல்லது அப்படி நீங்கள் எண்ணும்படி தந்திரக்காரனாலும் அவனுடைய வேலைக்காரர்களாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை வஞ்சிக்கும் அந்த வஞ்சகர்கள் யார் என்று உங்களுக்கு சிறிய அடையாளத்தை விளங்கும்படி காண்பிக்கின்றேன். அவர்கள் கர்த்தரின் பணி என்று சொல்லிக்கொண்டு அதை கொண்டு உலகப் பொருளின் ஆதாயத்தை தேடி அதில் உயிர் பிழைத்தும் செல்வச் செருக்கிலும் வாழ்ந்து அதை ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி உங்கள் ஆத்துமாவை வஞ்சிப்பார்கள் என்று எச்சரிக்கின்றேன். அழைக்கப்பட்டவர்களே, உங்களை நீங்களே ஒரு முறை சோதித்து பாருங்கள். மாம்ச புத்தியில் உங்களுக்கு தெரியாத ஒன்றை குறித்து உங்களால் போதிக்க முடியுமா? யாராலும் முடியாது. தனக்கு தெரியாததை உபதேசிக்கின்றவர்கள் பொய்யர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. நன்றாய் கவனியுங்கள். இங்கே குமாரனும் அறியார் என்று சொன்ன மகிமையின் கர்த்தர் பிதாவின் இடத்திலிருந்து, கவனி, பிதாவின் இடத்தில் இருந்து, அதாவது மகிமையில் இருந்து அந்த நாளையும் அந்த நேரத்தையும் விசுவாசத்தால் அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தின் சாயலில் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டதால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாகிய கர்த்தருடையவர்களுக்கு அவரே விளங்க போதிக்கின்றதை உங்களுக்கும் வேத வாக்கியங்களில் மீண்டும் காட்டி வெளிப்படுத்துகின்றேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த செய்தியை கேட்கின்றவர்களே, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இங்கே நேரடியாக அறிவிக்கின்றார். எதை குறித்து முன்னதாக அறிவித்திருக்கிறார் என்று காணுங்கள். மனுஷகுமாரனின் நாளாகிய இரகசிய வருகையின் நாள், அவரால் மகிமைக்கு எடுக்கப்படுகின்றவர்களுக்கு பூமியிலே சூரியனும் சந்திரனும் ஒளியை கொடாமல், அதாவது மாம்சத்தின்படியான ஒளியையும் வெளிச்சத்தையும் விட்டுவிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 21-23 எழுதப்பட்டபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையே அவர்களுக்கு ஒளியாயிருக்கும். அவருடைய கிருபையின் ரூபமே அந்த ஒளியாயிருப்பதால் அதை மத்தேயு 5:14, எபேசியர் 5:13 வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டபடி கர்த்தரின் முகத்தில் மகிமையின் பேரொளியை சந்திரன் போல பிரதிபலிக்கும் அப்போஸ்தல உபதேசமே இரகசிய வருகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில், மனுஷகுமாரனின் நாளில் எடுக்கப்படுகின்றவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கும். ஆம், மனுஷகுமாரனுடைய நாளை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாளை சமீபித்தவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவே ஒளியும் வெளிச்சமாயிருப்பார். இன்னும் கூட உங்களுக்கு எளிதாக உணரும்படியாக அறிவிக்கின்றேன். சரீரத்தில் இருந்தாலும் இம்மைக்கும் மகிமைக்கும் ஒளியும் வெளிச்சமுமாக கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே யாருக்கெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்கள் அந்த நாளுக்குள்ளே வந்தவர்களாய், அதாவது மனுஷகுமாரன் நாளுக்கு அவரால் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் உபதேசித்திருக்கிறார். இங்கே இதை குறித்து அநேக உவமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கேட்கிறவர்களின் திராணிக்கேற்றபடி ஒன்றை மாத்திரம் உணரும்படி மிக நீளமாக அறிவித்திருக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு சித்தமானால் இங்கே அறிவிக்கப்பட்டதை உங்களுக்கும் அவர் விளங்க பண்ணுவார். சென்ற செய்தியில் இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட உவமையின் உபதேசத்தில் மனுஷகுமாரனுடைய வருகையின் நேரமாகிய அந்த நாளிகை குறித்து இப்பொழுது மீண்டும் வேத வாக்கியங்களில் காண்போம். அந்த நாளிகை, அதாவது அந்த நேரம் எதுவென்றும் மனுஷகுமாரனுடைய நாளை காண ஆயத்தமாக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு 24:42-44 வசனங்கள், மார்க் 13:35-37 வசனங்களில் தீர்க்கமாக மனுஷகுமாரன் வரும் வேளையை அறிவித்திருக்கின்றார். கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் நினைக்காத அந்த வேளையில்,
அதாவது அவருடைய வருகையை நீங்கள் எதிர்பாராத அந்த வேளையில், அதாவது அந்த நேரத்தில், அந்த நாளிகையில் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், அதாவது விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருக்கிறவர்களாய் இருங்கள் என்று மனுஷகுமாரனின் நாளுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கு அவரால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவர் வரும் நாளிகையை, அதாவது அந்த நேரத்தை குறித்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். எதிர்பாராத வேளையிலே, நீங்கள் நினைக்காத அந்த வேளையிலே என்று மிக தெளிவாக அறிக்கையிட்டிருக்கின்றார். மார்க் 13:23 நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று எச்சரித்த மகிமையின் பிதா அந்த நாளுக்கு அவரால் தகுதியாக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, சகலருக்கும் வெளிப்படுத்த கட்டளையிட்டதால் உங்களுக்கும் வெளியரங்கமாக இந்த செய்தி இன்று அறிவிக்கப்படுகின்றது. கர்த்தராகிய கிறிஸ்துவின் இந்த சித்தப்படியே ஏனோக்கு முதல் ஸ்தேவான் உட்பட சகல தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்றென்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை மகிமையின் பிதாவாக வேத வாக்கியங்களின்படி விசுவாசித்து தொழுது கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற, அதாவது மனுஷகுமாரின் நாளாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுக்காக காத்திருக்கின்ற யாவருக்கும் இது நிறைவேறும். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளாகிய மனுஷகுமாரனின் நாளையும் நேரத்தையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? இல்லை, இன்னும் மகா வேசி பூமியின் அருவருப்புக்கெல்லாம் தாய் என்று தன்னுடைய நெற்றியில் எழுதப்பட்டவளுடைய உபதேசத்தில் உங்கள் ஆத்மாவை ஒப்புக் கொடுத்ததால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றதே அறியாமல் சூரியனையும் சந்திரனையும் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் கொண்டு வெறும் அற்ப மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? உவமையின் உபதேசம் எதற்கென்று கர்த்தர் சொல்லுகிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களின்படி விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி உவமையாக சொல்லப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அழைக்கப்பட்டவர்களே, நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி அப்போஸ்தலர்களாகிய எங்களுக்கு அருளப்பட்டது இப்பொழுது உங்களுக்கும் அவர் நாமத்தினாலே அவர் கட்டளைப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த உவமையை நீங்கள் அறியவில்லை என்றால் மற்ற உவமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையால் ஜனிப்பிக்கப்படாதவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் முழுவதும் உவமையின் உபதேசமே. இதை அப்படியே வாசிக்க கற்றுக் கொடுக்கிறவர்களிடத்திலிருந்து விலகி ஓடி சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய நுகத்தை சுமந்து கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தரால் காக்கப்படுவீர்கள், அதாவது ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கே இப்பொழுது வெளியரங்கமாக உபதேசிக்கப்பட்டது கர்த்தருக்கு சித்தமானவர்களுக்கு வெளியரங்கமாயிருக்கும். மகிமையின் கிறிஸ்துவுக்கு மறுபடியும் பிறக்காதவர்களுக்கோ மறுபடியும் விளங்காத இடிமுழக்க சத்தமாகவே ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று உங்களை எச்சரிக்கின்றேன். ஆமென். 1 பேதுரு 1:17 கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயப்படுவதாகிய விசுவாசத்தால் அதற்கேற்ற கிரியைகளினால் அவரை மகிமையின் பிதாவாக தொழுது கொள்வதால் கர்த்தராகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் பிதாவும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாயாதிபதியுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கின்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவையே பிதாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று தீர்க்கப்பட்டதை கர்த்தருடைய சித்தத்தின்படியே அவருடைய சபையானவர்களுக்கு பரலோகத்தின் மத்தியில் பறந்து அறிவிக்கும் தூதனாக கர்த்தரால் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற கர்த்தரின் கண்களான 7 ஆவிகளில் ஒன்றாயிருந்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்துக்கு சத்தமாக இருந்து அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். சர்வத்திலும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனமும்
மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்தியமாக உண்டாவதாக. ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழி நடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நேரடியாக நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்றும் ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.